ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு ட்ராவல் அண்ட் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் போகிறதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்திருக்கோம். நாங்கள் கிளம்பும் போதே ஒரு 8 o'clock மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பயங்கர மிஸ்ட்டு. இப்போ வந்து சென்னையை பார்க்குறதுக்கே நம்ம ஊரில் பயங்கரமாக ஒரு ஒரு கொடைக்கானல் ஃபீல் தான் நமக்கு கிடைக்குது. அந்தளவுக்கு மிஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் முன்னாடி எவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் மிஸ்ட் அப்படி இருந்துச்சு. எங்களுக்கு நியர்பையில் இருக்க மால் பார்த்தீங்கன்னா ஏரோப் மால் தான். ஸோ அதனால நாங்கள் வந்து இங்கே வந்திருந்தோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே போகணுன்னா ஷாப்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே தான் வந்திருந்தோம். நான் என்னோடய ஹஸ்பண்ட் சியானா 3 பேர் வந்திருந்தோம். அன்றைக்கி ரொம்ப லேட்டுன்றதுனால அந்தளவுக்கு க்ரௌடுமே இல்லை. மாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காலியாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். நார்மலாக வந்து இந்த மாதிரி காலியாக இருக்கவே இருக்காது. செம்ம ரஷ்ஷாக இருக்கும் இந்த ஏரோப் மால். ஆனால் அன்னைக்கு வந்து லேட் நைட்டுன்றதுனால பயங்கர க்ரௌடாக இருந்தது. ஸோ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் பேண்டலூன் போயிருந்தோம். பேண்டலூன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது கிறிஸ்மஸ்லாம் வர போகிறதுனால நல்லா அழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. அண்ட் சென்னையில் இருக்க பேண்டலூரும் சரி, கோயம்புத்தூர்லேயுமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்ல ஆஃபர்ஸுமே கூட போட்டிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபரில் இருந்தது. நாங்கள் போன டைமில் வந்து பிளாக் ஃப்ரைடே டைமும் வேறு இருந்தது. நல்ல ஆஃபர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்லாம் பாருங்கள், நல்ல ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ், நல்லா ஜிகு ஜிகுன்னு சூப்பராக இருக்குது. ஹெவி ஃப்ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாமே வியர் பண்ணவே மாட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய ஆக்சசரிஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா எப்படியுமே 500க்கு கம்மியாக சுத்தமாக ஒன்று கூட இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தது. சின்ன சின்ன இயரிங்ஸுமே அவ்வளோ ரேட் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு மினிசோ போயிருந்தோம். மினிசோவில் அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. இந்த மினிசோ வந்து கொஞ்சம் சின்னது தான். அதுலேயுமே நிறைய வச்சுருக்காங்க. சியானா வந்து 2 கலர் ப்ரஷ் வந்து எடுத்து வச்சுட்டு எது வந்து வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தா. நானும் எனக்கு கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த மினிசோலையும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மினிசோவில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் அங்கேருந்து வந்து டைட்டன் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸ் வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம். மென்ஸ்க்கு தான் வந்து ஆக்சுவலாக பார்க்க போயிருந்தோம். எனக்கு வந்து டைட்டன் ராகா வந்து ரொம்பவே பிடிக்கும். நல்லா சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து ராகாவில் வந்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் எல்லாம் இருக்கும். இந்த வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லேடிஸ்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க டைட்டனில். இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி கோல்ட் ஸ்ட்ராப் இருந்தது ரோஸ் கோல்டில். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கலர் ஸ்ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி சில்வரில் இதில் கூட இருந்தது. அதுக்கப்புறம் கப்புள் வாட்சஸ் கூட நிறைய வந்து வச்சுருந்தாங்க. கப்புளில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஆஃபர்ஸுமே இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர், அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப நிறைய ஆஃபர்ஸ் வந்து டேரெக்டாக ஷோரூமில் போய் வாங்கினா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரியல அது கரெக்டானு. அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. மென்ஸ்க்கும் சரி உமன்ஸ்க்கும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ். இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் டைட்டன் மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்காது, பட் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க ஒரு சில வாட்சஸ் பார்த்தீங்கன்னா வித் பிரேஸ்லெட்டோட வருது. இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரேஸ்லெட்டோட தான் நிறைய பேர் வந்து வியர் பண்ணுறாங்க. இந்த வாட்சஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்சஸ்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து வெளியில் ஸ்டோன் வச்சு உள்ளேயும் ஸ்டோன் இருக்க மாதிரி டைட்டனில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரோஸ் கோல்டில் இருந்தது, நார்மல் கோல்டு பேட்டர்ன்லேயும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மல்டி கலர்ஸில் கூட இருக்குது. 2-3 கலர்ஸ் கலந்த மாதிரி கூட இருந்தது. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் கோயிங்க்கு இல்லை காலேஜ் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் ஓல்ட் பேட்டர்ன் மாதிரி இருந்தது. பட் இந்த ஓல்ட் பேட்டர்னுமே இப்போ நிறைய பேர் வந்து விரும்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. கோல்ட் ஸ்ட்ராப்லேயும் இருந்தது, சில்வர்லேயும் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டும் போடுவாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய டைப்பில் இருந்தது. ஒரு சில ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நல்ல ஆஃபர்ஸும் போடுவாங்க. அந்த டைமில் போய் நம்ம வாங்கும்போது நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வர்த்தான ப்ராடக்டாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் 2 வாட்சஸ் வாங்கினோம். சியானா வந்து இந்த வாட்ச் பார்த்த உடனே எனக்கும் வேணும்னு கேட்டேன்னா அவளுக்கு ஒன்றும், அண்ட் இன்னொரு வாட்சும் வந்து வாங்கியிருந்தோம். நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுனால ஏதோ ஆஃபர் இருக்குது அது மாதிரி சொல்லி ஆஃபர் டிஸ்கவுண்ட்டுமே பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போதும் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:35க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். போகும்போது சரியான பனியாக இருந்தது. நார்மலாகவே நமக்கு வந்து ஒரு 7-8 o'clockே பனியாக இருக்குது. பட் அந்த டைமில் போகும்போது சரியான
சரியான பனியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணி போன மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ட்ராவல் வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோலெல்லாம் போட்டு போகலான்னு அந்த சைடில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பிளான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பிளான்ஸ் எனக்கு அதை பார்க்கும்போதே அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அண்ட் ரோடை பார்த்திங்களா எவ்வளோ காலியாக இருக்குன்னு. அவ்வளோ காலையில் போகிறதுனால ரோடெல்லாம் அவ்வளோ காலியாக இருந்துச்சு. அண்ட் எப்போவுமே பிஸியாக இருக்கிற இந்த ரோட்டில் வந்து நாங்கள் மட்டும் போகிறதுமே ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. நாங்கள் அதான் சொல்லிகிட்டே போயிட்டுருந்தோம், நம்ம மட்டும் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. எப்போவும் அவ்வளோ க்ரௌட் இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக க்ரௌட் இல்லாமல் இருந்தது. போக போக தான் கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌட் வந்திருந்தது. இந்த சைடில் கூட்டமே இல்லை, அந்த சைடில் தான் வந்து வண்டிங்கெல்லாம் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி வியூவுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து மவுண்டன்ஸ் அண்ட் ட்ரீஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போகிற வழியில் நாங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ரோடுமே ஓகே தான், ஒரு சில இடத்துல மட்டும்தான் அங்கங்கே வந்து பள்ளம் மேடாக இருந்தது. மற்றபடி வந்து ரோடுமே சூப்பராக தான் இருந்தது. போன ஒரு களைப்பே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு ரோடு எல்லாமே. அண்ட் சேலம் எல்லாம் க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் சூப்பராக இருந்தது ரோட். அந்த சைடில் எப்போவுமே நல்லாயிருக்கும். அந்த சேலமில் அதே மாதிரி வியூவும் சூப்பராக இருக்கும். அண்ட் டிஃபன் சாப்பிட்றதுக்காக சின்ன சேலமில் இருக்க இந்த அடையார் அனந்த பவனில் தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். நாங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரௌட் இருந்தது. உள்ளே வந்து நல்ல ஸ்பேஸ் இருந்தது, நல்ல பெரிய ஒரு ஹோட்டல் இது. இங்கே வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மினி டிஃபன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மினி டிஃபனில் வந்து நமக்கு பொங்கல், இட்லி, தோசை, வடை, சட்னி, சாம்பார். சட்னியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி தராங்க. சாம்பார் வந்து 2 கப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் தராங்க. தோசை வந்து கடைசியில் தந்துருந்தாங்க. ஃபுட் வந்து ஓகேவாக தான் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்தது. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடை வந்து இருந்தது. அதில் வந்து இந்த அம்மி, உரல் எல்லாம் வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் காரில் வரும்போது பார்த்தீங்கன்னா போட்டிருக்க பாட்டுக்கெல்லாம் வந்து சியானா டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு இருந்தா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சியானா தூங்கிட்டே தான் இருப்பாள். அங்கே ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் தூங்கிட்டே தான் வருவாள். டிஃபன் பிரேக் எடுத்ததுனால அப்போ எழுந்தது தான். மற்ற நேரம் வந்து தூங்கிட்டே தான் வருவாள். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் உடம்புமே சரியில்லை, கொஞ்சம் ஃபீவர் இருந்தது அவளுக்கு. அதனால் தூங்கிட்டே தான் இருந்தாள். டான்ஸ் ஆடிட்டே தான் வரா பாருங்கள். அவளுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலம் ரீச் ஆயாச்சு. சேலம் ரீச் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த விநாயகா மிஷன் வரும். இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இவங்க இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சுற்றி வந்து நிறைய ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பில்டிங்க்கு பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்கும், அதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த டெம்பிள் என்ன டெம்பிள்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த டெம்பிளுக்கு வந்து ஒரு மவுண்டனுக்கு மேலே போகிற மாதிரி சுற்றி சுற்றி ஏறுற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கோல்ட் கலரில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே சேலமில் இங்கே ஒரு ரிவருமே வந்தது. இந்த ரிவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இது காவேரி ரிவர்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயாச்சு. இந்த எப்போவுமே போல் இந்த க்ரீன் கலர் ஃப்ளைஓவர் வந்தாலே வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். பெரிய லாங் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் காலையிலே எழுந்து கிளம்பி அதுக்கப்புறம் ஒரு 4:30-5 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி வர்றது வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ வந்ததுக்கப்புறமா எனக்கும் சியானாக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. எனக்கு ஹெட்டேக்கு, சியானாக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் ரூமுக்கு போயிருந்தோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே போயிட்டோம். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து தங்கியிருந்தோம். ஹோட்டல் லீ கிராண்ட். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப பக்கத்துலேயே எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ட்ரீட்குள்ளே போனோம்னா இங்கே பிஎஸ்ஆர் துணி கடை வரும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ட்ரீட்டில் இந்த ஹோட்டல் வந்துடும். இந்த ஹோட்டலே நமக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து கார் பார்க் பண்ணுறதோ இல்லை 2 வீலர் பார்க் பண்ணுறதோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் இது நல்ல ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபுட்டுமே நம்ம ஈஸியாக போய் எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம். இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நியர்பையில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உள்ளே என்ட்ரு ஆனது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கபோர்டு வந்து இருக்கும், மிரர் இருக்குது. அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு காஃபி ஸ்டேஷன் இருக்குது. சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க, டிவி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கும். அது கூடவே வந்து உங்களுக்கு கார்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து தலப்பாக்கட்டியில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸ்விக்கிலே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. நானும் சியானா மட்டும்தான். ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட் கூட வெளியில் போய் சாப்பிட்றாங்க. ஸோ நாங்கள் மட்டும் வந்து வெஜ் மீல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த
வத்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் பாயாசம் அதெல்லாம் நல்லா இருந்தது. சியானா வந்து ரசம் சாதம் சாப்பிட்டா, நான் வந்து அந்த வத்த குழம்பு வந்து போட்டு சாப்பிட்டுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த பொரியலும் கூட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் வந்து தலப்பாக்கட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வத்த குழம்பு வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நானும் சியானாவும் நல்லா வந்து டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். அண்ட் ஈவினிங் போல் வந்து நியர்பையில் இருக்க இந்த மால்க்கு வந்து போயிருந்தோம், ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மால்க்கு. இந்த மால் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து ரொம்ப நியர்பைலேயே இருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு வெளியில் தான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தது. பட் நல்லா இருந்தது மால் வந்து உள்ளே வந்து. அண்ட் இதில் நிறைய ஷாப்ஸுமே இருந்துச்சு. உள்ளே என்டர் ஆனதும் சூப்பரான ஒரு லைட்டிங் செட்டப்ஸ் எல்லாமே போட்டுட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. டின்னர் வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே நல்லா அழகாக டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நம்ம சென்னையில் இருக்கிற மால் மாதிரியே தான் இருந்தது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அண்ட் இங்கே வந்து என் ஹஸ்பண்டோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அவங்களோட பேபிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு போயிருந்தோம். அண்டு இங்கே வந்து சூப்பராக கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருந்தது. இங்கேயுமே லைட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. கோயம்புத்தூர் வந்தால் கண்டிப்பாக இந்த ஹரிபவனமில் சாப்பிடாம போகவே மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ஃபுட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டுக்கால் சூப் வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பன் பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து கிரேவி கொடுத்துருந்தாங்க. அண்டு காடை மசாலா வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஒன்று கூட வந்து நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த பரோட்டா கூடயே வந்து மட்டன் கிரேவி கொடுத்துருந்தாங்க. அது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் கோயம்புத்தூருக்கு போனால் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.